மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் அடிக்கடி ஆண்டவரை சந்திக்க கோவிலுக்கு வந்தோம்னா நம்மை குறித்து சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்னாக்கா அவர் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அதனால இந்த முழுமையான சந்தோஷம் எங்க இருக்குது அப்படின்னா ஆண்டவரை தேர்றதுதான் இருக்கு. வெளியிலிருந்து வருகின்ற சந்தோஷமா நம்மளை ஏமாத்தும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்ல சந்தோஷமாக இருக்கின்றது. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் எடுக்கும் போது ஒருத்தவன் 195 மார்க்கு, இன்னொருத்தவன் 5 மார்க்கு. யாரு சந்தோஷமா இருக்கணும்? 95 எடுத்தவன் தான் சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவன் தான் தேங்கி அழுதுருக்குறான். 5 மார்க் எடுத்தவன் பார்த்தா பெஞ்சு தாண்டி குதிக்கிறான். வாத்தியாரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். யாருக்கு 5 போட்டா யாருக்கு 95 போட்டோம்னு அவரே வெளியே போய் நிற்கிறார். 95 எடுத்தவன் கூப்பிட்டாரு, இங்க வாடா, ஏன்டா அழுதுட்டு இருக்கிற, எவ்வளவு மார்க்? 100க்கு 95 சார். ஏன்டா 95 எடுத்துட்டு ஏன்டா அப்படி அழுகுற? இன்னும் 5 மார்க் எங்கன்னு எங்க அப்பா மிதிப்பாரு, அதனால அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. 5 மார்க் எடுத்தவன் கூப்பிட்டாரு, நீ ஏன்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, பெஞ்சு தாவி குதிக்கிற, நீ எவ்வளவுடா மார்க்கு? நான் 100க்கு 5 சார். ஏன்னா 5 எடுத்துட்டு எப்படி அவனால இவ்வளவு சந்தோஷமா இருக்குது? நான் எழுதுறதுக்கு மார்க்கே வராதுன்னு நினைச்சு இந்த 5 எப்படிதான் போட்டாங்கன்னு தெரியல. ஆக ஒரு சில பேர் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பாங்க, இன்னொரு சில பேர் இல்லாததை நினைச்சு இருக்கிற சந்தோஷத்தை இழந்துருவார். ஆனால் பிலிப்பியர் 4:4 பார்க்கின்றோம், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ச்சியாக இருக்கு. கடவுளோடு இணைஞ்சாதான் 24 மணி நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? வெளியில இருந்து வர மகிழ்ச்சி எல்லாம் நம்மளை ஏமாத்திடும். ஆனா ஆண்டவரை நம்புறவங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அது நிலையானது. ஆகவே அந்த நிலையான மகிழ்ச்சியை இப்பெரியம்மாள் தன்னுடைய வாழ்க்கையை சுவைத்தார்கள், பிறருக்கும் அந்த சுவையை கொடுத்தார்கள். ஆகவே அந்த புனிதையை பாதுகாவலியாக வைத்திருக்கின்ற நாமும் இந்த ஆண்டவரின் அடிச்சுவட்டை பின்பற்றுகின்றவர்களாக வாழ தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம்.